இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காளான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க, இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம காளானும் சேர்த்து விதைக்கலாம். காய் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நம்ம இது கூட வெடித்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். யூனிட் பாஸ்மதி அரிசி போட்டோன்னா நல்லா சூப்பராக இதை பாருங்கள், இதுமாரி நீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பாடும். சாப்பாடு உங்களுக்கு இந்தமாரி உதிரி உதிரியாக வரணும்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சாப்பாடு வெடிக்கிறப்ப. நம்ம இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு மசாலா எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இதேமாரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு பொறுமையாக கலரிக்கோங்க, இல்லைன்னா ரைஸ் எல்லாம் உடையும். ஃப்ரைட் ரைஸ் பார்க்கவே நல்லா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இதேமாரி செஞ்சு தாங்க. எல்லா குழந்தையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரைட் ரைஸ்னால்.